அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அண்ணல் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், இமாம்கள், குறிப்பாக இந்த சிறப்பு மிகுந்த ஜும்மாவினுடைய தினத்திலே அல்லாஹுவின் இல்லத்திலே ஒன்றிணைந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவில்லாமல் என்றென்றும் கிடைத்து கொண்டே இருக்கட்டுமாக. நம்முடைய பாவங்கள், பிழைகள், தவறுகளை அல்லாஹ் பொறுத்து அவனுடைய திருப்தியை நம் எல்லோருக்கும் எப்பொழுதும் தரட்டுமாக. நோயற்ற வாழ்வை, குறைவற்ற செல்வத்தை, குறிப்பாக மருத்துவத்தின் பெருஞ்செலவுகளை விட்டு அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்களை விட்டு நம்மையும் நம் குடும்பத்தினர்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் காபாவை, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய ரவுதாவை ஹஜ்ஜிக்கும் உம்ராவிற்கும் ஜியாராவிற்கும் மீண்டும் மீண்டும் வருகிற நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. நம் மூச்சு உலகை விட்டு பிரியும் நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் இணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நம் எல்லோருக்கும் பிடித்தமான திருக்குர்ஆனுடைய அத்தியாயங்களில் ஒன்று சூரா ரஹ்மான். காரணம், அந்த ரஹ்மான் என்ற அத்தியாயத்தினுடைய வசன அமைப்பே ஈர்க்கும் விதத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஓதுபவர்களையும் அல்லது பிறர் ஓதி கேட்கக்கூடிய அந்த ஓதுதலையும் கேட்பதையும் அல்லாஹ் ஒரு விதமான ஈர்ப்பை அந்த வசன தொடரிலே வைத்திருக்கிறான். பொருள் பொதிந்த அத்தியாயம் அது. அந்த அத்தியாயத்தின் துவக்கத்திலே அல்லாஹ் தன்னை யார் என்று சொல்கிறான். அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அல்லமல் குர்ஆன், அவன்தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். ஹலக்கல் இன்சான், மனிதனை அவன்தான் படைத்தான். அல்லமஹுல் பயான், பேசுவதற்கு அவன்தான் கற்றுக் கொடுத்தான். தான் யார் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய அருளை வெளிப்படுத்துகிறான். மனிதனுக்கு கற்றுக் கொடுத்த சில விஷயங்களை முன்னிலைப்படுத்துகிறான். குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், பேசுவதற்கு கற்றுக் கொடுத்தான். அந்த ரஹ்மானாகி அல்லாவை பற்றி, அவனுடைய வல்லமையை பற்றி, அவனுடைய ஆற்றலை பற்றி வருகிற செய்திகள் அடுத்தடுத்த வசனங்களிலே தொடர்கிறது. இங்கே நமக்கான தகவல் என்னவென்றால், பேச்சை வைத்து மனிதன் உயர்கிறான். பேச்சை கற்றுக் கொடுத்தது அல்லாஹ். பேச்சு என்பது பல வார்த்தைகளின் கலவை. பல வார்த்தைகள் இணையும் பொழுது பேச்சு உருவாகிறது, இல்லையா? வெறும் ஒரு வார்த்தையை வைத்து பேச முடியாது. பல வார்த்தைகளின் ஒன்றுகூடல் தான் பேச்சு. எனவே இஸ்லாம் வார்த்தைகளை எப்படி விட வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. உங்கள் நாவிலிருந்து பிறக்கிற வார்த்தை எப்படி இருக்க வேண்டும், அந்த வார்த்தைக்குரிய சக்தி என்ன? நீங்கள் ஒரு வார்த்தை, அது சின்னதானாலும் சரி பெரியதானாலும் சரி, அதை விட்டுவிட்டீர்கள் என்றால் அதை குறிப்பதற்கும் நம்மிலேயே எழுத்தாளர் இருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், சூரா காஃப் என்ற அத்தியாயத்திலே, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ரகீப், அதீத் என்ற இரண்டு மலக்குகள் இருக்கிறார்கள். நீங்கள் வாயிலிருந்து உதிர்க்கிற வார்த்தை நன்மையாக இருந்தால் அதை ஒரு மலக்கு பதிவு செய்வார். நீங்கள் வாயிலிருந்து விடுகிற வார்த்தை தீமையாக இருந்தால், கெட்டதாக இருந்தால், முகசுளிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால், பிறர் மனதை உடைப்பதாக இருந்தால், பிறரை கலங்கப்படுத்துவதாக இருந்தால், அந்த தீமைகளை எல்லாம் குறிப்பதற்கு, அந்த வார்த்தைகளை நோட் செய்வதற்கென்று ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே எந்த வார்த்தையும் நீங்கள் சாதாரணமாக எடுத்துவிட வேண்டாம். நீங்கள் வாயிலிருந்து உதிர்க்கிற ஒவ்வொரு வார்த்தையும் குறிக்கப்படுகிறது, அல்லாஹுவினால் கவனிக்கப்படுகிறது.
அதனுடைய நன்மை தீவைகள் பதிவாக்கப்படுகிறது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே பதிவு செய்கிறார். எனவே தான் திருக்குரானிலே பல இடங்களிலே வக்கூலு லின்னாஸி ஹுஸ்னா, மக்களுக்கு நல்ல வார்த்தையை சொல்லுங்கள். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான் வகுல் லி இபாதி யகூலு அல்லதி ஹிய அஹ்சன், நபியே என் அடியார்களுக்கு சொல்லுங்கள், நல்லதை சொல்லுங்கள். ஹிய அஹ்சன், ரொம்ப அழகானது எதுவோ அதை அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். வார்த்தை என்பது ரொம்ப கவனமாக நாம் நாவிலிருந்து வெளிப்படுத்த வேண்டும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை கவனித்தால் சஹீஹுல் முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் நம்பி இருக்கிறார்களோ ஃபல் யகுல் ஹைரா, அவர்கள் பேசினால் நல்ல வார்த்தைகளை பேசட்டும், நல்லதை பேசட்டும். அவு ல யஸ்முத், அடுத்த வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படி நல்லதை பேச முடியலையா அல்லது பேச தெரியலையா மௌனமாக இருக்கட்டும், பேச வேண்டாம், எந்த வார்த்தையும் விட்டுற வேண்டாம். முடிந்தால் நாவிலிருந்து பிறக்கும் வார்த்தை நன்மையாக இருக்கட்டும், இரண்டு உள்ளங்கள் உடைபட்டு கிடக்கிறது அதை இணைப்பதாக இருக்கட்டும், பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதாக இருக்கட்டும், கவலைக்கு மருந்து போடுவதாக இருக்கட்டும், வழி தெரியாமல் தடுமாறி இருக்கக்கூடியவருக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கட்டும், நன்மையை எடுத்து வைக்கக்கூடியதாக இருக்கட்டும். அப்படி உங்களுக்கு இந்த வழியில் உங்களுக்கான அந்த தெளிவு இல்லை என்றால், அல்லது பேசினா ஏதாவது தடுமாறி வேற ஏதாவது பேசிடுமோ, ஹராமானதை பேசிடுமோ என்ற அச்சப்பாடு இருந்தால் ல யஸ்முத், பேசாமல் மௌனமாக இருக்கட்டும். ஹஸரத் ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸை சொல்லும் பொழுது எந்த வார்த்தையை கோட் பண்ணி இங்கே குறித்து காட்டுறாங்கன்றது கவனிக்க வேண்டியது. அல்லாஹ்வை கொண்டும் மறுமையை கொண்டும் நம்பியவர்கள் பேசினால் நன்மை பேசுங்கள், அப்படி இல்லை என்றால் மௌனமாக இருங்கள். என்ன சொல்ல வர்றாங்க தெரியுமா? ஈமான் கொண்டவர்களின் நாவிலிருந்து வருகிற வார்த்தை அது தீமைக்கு வழிகோல் விடுமையானால் நிச்சயமாக அல்லாஹ்விற்கு முன்னால் அவர்கள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவார்கள். உதிர்த்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும் என்பதை இங்கே நமக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்துகிறார்கள். 3 விதமாக மனிதன் வார்த்தைகளை விடுகிறான். ஒன்று, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தைகளை சில நேரங்களில் நாம் உதிர்க்கிறோம். ரெண்டாவது, மக்களுக்கு எது நன்மை தருமோ அந்த மாதிரியான வார்த்தைகளை சில நேரம் நாம் பேசுகிறோம். இன்னொன்று இருக்குது, தீங்கை ஏற்படுத்துகிற, பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற, குழப்பங்களை ஏற்படுத்துகிற, சண்டைகளை மூட்டுகிற வார்த்தைகளை மனிதன் சில நேரங்களில் பேசுகிறான். இந்த 3இல் எது சிறந்தது? கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம், அல்லாஹ்விற்கு பிடித்த வார்த்தைகள் அல்லாஹ்விற்கு ரொம்பவும் சிறந்தது. அதே போன்று மக்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்விடத்திலே பிரியமானது. புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அப்த, ஒரு அடியான், ல யதகல்லமு பில் கலிமத்தி மின் ரிதுவானில்லாஹ், சில நேரங்களில் சில கலிமாக்கள், கலிமா என்றால் வார்த்தையின் அர்த்தம், ஒரு வார்த்தையை விடுறான், ஆனால் அந்த வார்த்தையினுடைய பவர் என்னன்றது அவனுக்கு தெரியாது. அந்த ஒரு வார்த்தை அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை வாங்கி தந்துடும், அல்லாஹுடைய மகத்தான அருளை வாங்கி தந்துவிடும். யர்ஃபஉல்லாஹு பிஹா தரஜாத், அவர் உதிர்த்த அந்த வார்த்தையே அல்லாஹ்விடத்தில் அவருக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்து விடும். ரொம்பலாம் பேசியிருக்க மாட்டார், ஒரு 4-5 வார்த்தை பேசிடுவார், அப்படி தான். ஆனால் அதனுடைய வெயிட் என்னன்னு அவருக்கு தெரியாது. யதார்த்தமாக பேசியிருக்கலாம், ரொம்ப நொந்து அப்படி ஒரு வாழ்க்கையில் பல கஷ்டங்களில் நெருக்கடிகளில் சிக்கி அவருடைய முகமே வெளிப்படுத்துது அவர் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறார்ன்றதை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த நேரத்தில் போய் ஒருத்தர் சந்தித்து அவர்கிட்ட கேட்டார், எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். உள்ளபடியே அவருக்கு நிறைய சிரமம், வீட்டில் குழப்பம், வீட்டில் மருத்துவ செலவு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா வச்சுக்கங்க, என்னென்ன உண்டோ எல்லாம். ஆனால் விசாரிக்க வந்தவர் அவருடைய சூழலை கருத்தில் கொண்டு தான் கேட்டார், முகப்பாவனையை பார்த்துத்தான் கேட்டார். ஆனால் இவர் வெளிப்படுத்தினார் அல்ஹம்துலில்லாஹ் என்றார். இந்த அல்ஹம்துலில்லாஹ்ன்ற ஒரு வார்த்தையினுடைய வெயிட் என்னன்னு இவருக்கு தெரியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தையையே இவருடைய உயர்வுக்கு உலகத்திலும் ஆகிரத்திலும் காரணமாக்கி விடுவான். ரசூலுல்லாஹ் தான் சொல்கிறாங்க, சில நேரங்களில் மனிதன் சில வார்த்தைகளை விடுகிறான், அதனுடைய வெயிட் என்னன்னு அவனுக்கு தெரியாது. அந்த ஒரு வார்த்தையே அல்லது அந்த சில வார்த்தைகளே அல்லாஹ்விடத்திலே அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுத்தர காரணமாகிவிடும். இது ஒரு பார்ட். ஹதீஸினுடைய அடுத்த பார்ட், வ இன்னல் அப்த ல யதகல்லமு பில் கலிமா மின் ஸஹத்தில்லாஹ், சில நேரங்களில் மனிதன் இறைவனுக்கு பிடிக்காத சில வார்த்தைகளை சொல்கிறான்.
அல்லாஹ்விற்கு கோபத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்துகிற வார்த்தையை பேசுகிறான். ஆனால் அந்த வார்த்தையினுடைய வெயிட் என்ன நமக்கு தெரியாது. போகிற போக்கில் ஏதாவது சொல்லணுன்ற எண்ணத்தில் அல்லது அந்த இடத்துல நம்மளுடைய ஒரு அதிர்வலை இருக்க வேண்டும் என்ற நினைப்பிலே வார்த்தையை விட்டு விடுகிறான். அதனுடைய விவகாரம் என்னவாகும் என்று அவனுக்கு தெரியவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யுல்கி லஹா பாலன் யஹ்வி லஹா இலஃபி ஜஹன்னம். அவன் விட்ட அந்த ஒரு வார்த்தையே அவனை நரகத்தில் கொண்டு தள்ளிவிடும். அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெறுவதற்கும் ஒரு வார்த்தை தான் காரணம். அல்லாஹ்வின் கோபத்தை பெற்று நரகத்தில் தள்ளப்படுவதற்கும் ஒரு வார்த்தை தான் காரணம். எனவே வார்த்தைகள் கவனமாக வரட்டும். நபிகள் சொல்லும் செய்தி இதுதான். உங்கள் நாவிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை கவனத்தோடு வரட்டும். நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் அல்லாஹ்விற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விதத்தில் இருக்கட்டும். மக்கள் மனங்களிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கட்டும். தேவையற்ற வார்த்தைகளை சொல்லி நீங்களே உங்கள் தலையின் மல்லை அள்ளி போட்டுக்கொள்ள வேண்டாம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் வழியாக சொல்கிறார்கள். திருக்குர்ஆனில் சூரா ஆலு இம்ரான் என்ற அத்தியாயத்திலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான் பாருங்கள். ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் ஈமான் கொண்ட மக்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு செய்தியை சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூலு ராஇனா வகூலு துர்னா. ஈமான் கொண்ட மக்களே, நபியிடத்தில் நீங்கள் பேசும் பொழுது ராயினா அப்படின்ற வார்த்தையை சொல்லாதீங்க, உந்துர்னா அப்படின்னு வார்த்தையை சொல்லுங்கன்றான். ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறான் அல்லாஹ். எதுக்கு இப்படி சொல்லணும்? ராயினானா என்ன, உந்துர்னானா என்ன அப்படின்னா, ராயினா என்ற வார்த்தைக்கு பொருள் எங்களை கொஞ்சம் கவனிச்சுக்குங்கன்னு அர்த்தம். எங்கள் பக்கம் கொஞ்சம் திரும்புங்க அப்படின்னு அர்த்தம். எங்கள் விவகாரங்களை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு அர்த்தம். இது ஒரு அர்த்தம். ஆனால் இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருந்தது. யூதர்கள் இந்த நல்ல அர்த்தத்தை நாடாமல் இன்னொரு அர்த்தத்தை நாடினார்கள். டபுள் மீனிங் சொல்கிறோம்ல, ஒரு வார்த்தை இருக்கும், அதுக்கு வெளிப்படையான ஒரு அர்த்தம் இருக்கும், அந்தரங்கமான சகிக்க முடியாத முகசுளிப்பை ஏற்படுத்தக்கூடிய சில அர்த்தங்கள் இருக்கும். இரட்டை அர்த்தம் கொண்ட வார்த்தைகள். அவர்கள் என்ன நினைத்தார்கள்? ராயினா ஆடு மேய்ப்பவர் என்று பொருள் இருக்கிறது. ஆட்டு இடையரே அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் நபியை கூப்பிடணுன்றது அவங்களுடைய நினைப்பு. இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, அறிவு கட்டவரேன்னு அர்த்தம் அவங்களுடைய பாஷையில். யூத மொழியினுடைய பாஷையிலே ராயினான்ற வார்த்தைக்கு அறிவில்லாத முட்டாளே என்று ஒரு பொருள் இருக்குது. யூதர்கள் எல்லாம் ராயினா என்ற வார்த்தையை சொல்வதின் வழியாக அறிவு கட்டவனே ஆட்டு இடையரே என்று நினைத்தார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு மட்டும் சொல்லலை, மூமின்கள் மொத்தமாக சேர்த்து சொல்கிறான். அவங்க இரட்டை அர்த்தம் உள்ள வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தினது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு தப்பான அர்த்தத்தை விரும்புகிறாங்க. எனவே தப்பான அர்த்தத்திற்கு, இரட்டை அர்த்தத்திற்கு இடம்பாடு உள்ள வார்த்தைகளை கூட நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். அதில் நல்ல அர்த்தமும் இருக்க தான் செய்யுது. உந்துர்னா ஒரே அர்த்தம் தான், எங்களை பாருங்க, எங்களை கவனிச்சுக்குங்க, எங்கள் பக்கம் கொஞ்சம் காதை சாயுங்க அப்படின்ற அர்த்தம். உந்துர்னான்ற வார்த்தை கொடுத்துரும், நீங்கள் அதை சொல்லிக்கிங்க. இரட்டை அர்த்தம் உள்ள வார்த்தை வேண்டாம். அந்த பயிலுக்கு முட்டாள் வேணும்னே வம்பு இழுக்கணும், எதையாவது சுரண்டியை போட்டு இழுக்கணுன்ற எண்ணத்தில் அவர்கள் சொல்கிறார்கள். அவங்க வழிகட்டு போய் இருக்கிறாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த வார்த்தையை கூட நீங்கள் எடுத்துட வேண்டாம். நல்ல அர்த்தம் இருக்க யோசிக்காதீங்க. அது கெட்ட அர்த்தக்கும் இடம்பாடு இருப்பதினாலே அந்த வார்த்தையை தவிருங்கள், வேண்டாம் அந்த வார்த்தை என்று அல்லாஹ் ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் ஒரு கட்டளையிட்டான். அன்பர்களே, இரட்டை அர்த்தங்கள் கொண்ட வார்த்தை, கேலி கிண்டலுக்கு கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. அப்படி என்றால் ஆபாசத்தை கக்கக்கூடிய இரட்டை அர்த்தம் கொண்ட வார்த்தைகள், ஒருத்தரை அவமானப்படுத்தக்கூடிய விதத்தில் வரக்கூடிய இரட்டை அர்த்தங்கள் கொண்ட வார்த்தைகள் எவ்வளவு தூரம் அதை தவிர வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரிலாம் பேசினா எல்லாரும் கை கொட்டி சிரித்து ரசிக்கிறான். அவர் பேசுவதின் பொருள் நமக்கு புரியத்தான் செய்கிறது. முகசுளிப்பு நம்மிலே பலருக்கு ஏற்படுவதே இல்லை. சிரிப்பும் ஒரு விதமான அந்த இடத்திலே அதை கடந்து போகக்கூடிய ஒரு காட்சியையும் தான் பார்க்கிறோம். குர்ஆன் எச்சரிக்கிறது. இரட்டை அர்த்தங்கள் கொண்ட வார்த்தை, அதிலே பிழை இருக்குமேயானால், ரொம்ப விரும்பத்தகாத அர்த்தங்கள் அதில் இருக்குமேயானால் அந்த வார்த்தையை தவறுங்கள் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. இப்போ நான் என்ன சொன்னேன்னு புரியுதா? வார்த்தை கவனம் என்பதை குர்ஆன் எவ்வளவு தூரம் அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லித் தருகிறது என்று பாருங்கள்.
திர்மிதி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் அது இருக்கிறது, புகாரி ஷரீஃபிலேயும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை தான் எவ்வளோ பெரிய வலியை கொடுத்தது. அந்த வார்த்தையை நாம் ஏண்டா பேசணும் அப்படின்ற சங்கடத்தை ஒரு கட்டத்தில் கொடுத்துச்சு ஒரு சஹாபிக்கு. யார் அந்த நபி தோழர்? அபூதர் அல் கிஃபாரின்னு ஒரு சஹாபி. அவர் கொஞ்சம் வெளுப்பாக இருப்பார், பார்க்குறதுக்கு நல்ல பளபளன்னு இருப்பார். பேசிக்கிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பேச்சு வாக்கு வாதமாக முத்துன கட்டத்தில் அவர் என்ன செஞ்சாருன்னா, அவங்க அம்மாவோட சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையை எடுத்து பேசிட்டார். தப்பான வார்த்தை இல்லை, ரொம்ப பேட் வேர்ட்ஸ் இல்லை, ஆனால் அது அவருடைய நிறத்தை குறிக்கும் வார்த்தை. என்ன சொன்னார்? எப்னஸ் சவுதான்னு சொன்னார். எப்னஸ் சவுதானா என்ன பொருள்? கருப்பி பெத்த பிள்ளையேன்னு அர்த்தம். கருப்பினத்தின் பிறந்த ஒரு பெண்ணுக்கு பிறந்த பையன் தானே நீ கருப்பன் தானே அப்படின்ற மாதிரி அவருடைய நிறத்தை சுட்டி காட்டுற மாதிரி, அடிமை வம்சத்திலேருந்து வந்தவர் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிற மாதிரி அந்த வார்த்தை இருந்துச்சு. இது மனசில் தாங்கலை பிலால் ரலியல்லாஹுவுக்கு. ஏன்னா நிறப்பாகுபாடை இனப்பாகுபாடை அடித்து ஒழிக்கத்தான் இஸ்லாம் வந்தது. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி என்ன பாகுபாடு? வெள்ளை கருப்பு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், மேல் ஜாதி கீழ் ஜாதி, அதெல்லாம் அங்கேயே வச்சுக்கோ, உன் வீட்லேயே வச்சு பூட்டிட்டு தான் அங்கே வரணும் உள்ள. இஸ்லாமிய வட்டத்திற்குள் வரும்பொழுது அந்த பாகுபாடோடலாம் நீங்கள் இருந்தன்னா, எங்கள் ஊர் வெளியூர் உள்ளூர் வெளி இந்த பேச்சே இங்கே கிடையாது, எல்லாம் இங்கே சமம் அப்படிங்கிற சமூக நீதியையும் சமத்துவத்தையும் உலகத்திற்கு அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொன்ன மார்க்கம், இன்னைக்கு வரை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அதனால தான் நிறைய பேருக்கு இது பிடிக்க மாட்டேங்குது. இது என்ன, இது எல்லாத்தையும் சமமாக பார்க்குது, தராதரம் வேண்டாமா? அவருடைய படிப்பு என்ன, என்னுடைய படிப்பு என்ன, அவர் அந்தஸ்து என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, அவருடைய சமூக பொருளாதார நிலைமை என்ன, என்னுடைய சமூக பொருளாதார நிலைமை, ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா வச்சா, ஒரே தட்டில் வச்சா எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சில பேர் அறிவார்ந்த ரீதியில் சிந்திப்பதை போன்று சிந்திக்கிறார்கள். ஆனால் அது முட்டாள் சிந்திக்கக்கூடிய சிந்திப்பு. இஸ்லாம் சொல்லுது அது முட்டாள்தனங்குது. எப்போ உன்னுடைய பிறப்பை வச்சு, உன்னுடைய நிறத்தை வச்சு, உன்னுடைய குடும்பத்தை வச்சு, உன்னுடைய பாரம்பரியத்தை வச்சு நீ பாகுபாடு பார்க்குறியோ உனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். இஸ்லாம் சொல்லுது உனக்கு தெளிவில்லைன்னு அர்த்தம், இன்னும் நீ மடமையிலிருந்து வெளியே வரலன்னு அர்த்தம். பாருங்க, இவர் சொன்ன வார்த்தை பிலால் ரலியல்லாஹுவுக்கு மனசுல ரொம்ப பெரிய வடுவை ஏற்படுத்திச்சு, வலியை. அழுதுகிட்டே ரசூலுல்லாஹ் போய் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி என்னைய பார்த்த அபூதர் எங்கள் அம்மாவோட சேர்த்து பேசிட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை தாங்க பேசினார், எப்னஸ் சவுதான்னு சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை தான் எவ்வளோ பெரிய வேதனை கொடுத்துச்சு பாருங்க. தமிழில் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பார்கள். சில நேரத்தில் ஒத்த வார்த்தை தான், நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க ஒரு வார்த்தை, அப்படியே என் மனசில் இருந்துருச்சு. எவ்வளோ பெரிய மாற்றங்கள் தெரியுமா அதில்? அந்த ஆள் பேசின பேச்சு, அந்த வார்த்தை இன்னும் என் காதிலே நிற்கிதுங்க. அப்படியே என் கல்வை போட்டு குடைஞ்சிக்கிட்டு இருக்குது. என்னதான் நானும் அவர் அப்படி இருந்தாலும் அவர் சொல்லிடலாமா அந்த வார்த்தையை? அவர் எப்படி சொல்ல போச்சு அப்படின்ற அந்த வலியோடும் பேசுபவர்கள் உண்டு, சமாதானத்தோடும் பேசுபவர்கள் உலகத்தில் நிறைய உண்டு, இல்லையா? இப்போ இந்த ஒரு வார்த்தை அவருக்கு போட்டு உறுத்துச்சு. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்டாங்க, யா அபாதர் ஐயர்தஹு பி உம்மி, அவங்க அம்மாவோட சேர்த்து ஏதோ நீ அந்த பழமையான நிறத்தை கோட் பண்ணி ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்களாமா? ஆமாவா, கேள்விப்பட்டனே. இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடி எல்லாம் ஒழிந்தது என்றல்லவா நினைத்தேன். உங்களிடத்தில் இருந்த நிற வேறுபாடு, பாகுபாடு, ஏற்றத்தாழ்வு எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு நான் நினச்சேன். ஆனால் இன்னமும் அது உங்கள்கிட்ட வெளிப்படுத்த, அப்படின்னா நீங்கள் இன்னும் இஸ்லாத்துக்குள்ளே முழுசாக வரல. இன்னக்க இம்ரா உன் ஃபீக்க ஜாஹிலியா, இன்னும் அறியாமை உங்களிடத்தில் இருக்கிறது அபூதர். இதை சொன்ன ஒன்று அபூதர் நொறுங்கிட்டார். அப்படி அவருடைய பிம்மம் சுக்குநூறாக நொறுங்குது. நம்ம இஸ்லாத்தில் கலிமாவை சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கிட்டு, அல்லாவை ஏற்றுக்கிட்டு, ஒருவன் தான் சொல்லி அவனுக்கு முன்னாடி தலையை வணங்கி எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இங்கே கடையோன்னு கடந்தா ரசூலுல்லாஹ் அவனை பார்த்து அறியாமல் இருக்கியா அவன்கிட்ட இன்னும் சொல்லிட்டாங்களே. வருத்தமான வருத்தம் அபூதருக்கு தாங்கலை. தான் செஞ்சதை, தான் சொன்ன வார்த்தை எவ்வளோ பெரிய வேதனையை கொடுத்துடுச்சு. அவருக்கு கொடுத்துருச்சு மட்டும் இல்லை, என்னுடைய பிம்பத்தை எப்படி உடைச்சிடுச்சுன்னு நினச்சாரு. இன்னைக்கு நம்மள பல பேர் என்னதான் சொன்னாலும் வார்த்தையை விட்டுட்டு, நான் சொன்னது சரிதாங்க, அதுலேருந்து தான் பின்வாங்க முடியாது. அது எப்படி சரியில்லாமல் போவோம்? நான் சொன்னதுலேருந்து தான் பேக் வாங்க பின்னாடி வரமாட்டேன், அது அப்படி தான் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய உண்டு, இல்லையா?
தான் சொன்னது தப்புன்றதை உணர்த்தின உடனே அந்த வார்த்தையிலேருந்து வாபஸ் வாங்கினது மட்டும் இல்லை, உடனே ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொன்னாங்களாம், இந்த கலர் தானே என்னை இப்படி பேச வச்சுது, நான் ஒயிட்டாக இருக்கேன், வெள்ளையாக இருக்கேன், இதுதானே இப்படி பேச வச்சுது, இந்த என்னுடைய முகத்தை தரையில் வைக்கிறேன், உங்கள் காலை தூக்கி என் முகத்தில் வைங்கன்னாங்க. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கட்டி பிடிச்சி அழுதாங்க. அப்படிலாம் செய்கிற ஆள் இல்லை நான், அப்படி சொல்லி கொடுத்தவங்களும் நமக்கு வழிகாட்டி கிடையாது, நான் உங்களை மன்னிச்சேன் அல்லாஹுக்காக என்று சொன்னார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு வாழும் காலம் வரை பிலால் ரலியல்லாஹ்விடத்தில் மட்டுமல்ல, பிலால் ரலியல்லாஹ்வை போன்று சமூகத்தால் கடைநிலையில் இருந்த மக்களிடத்தில் அன்போடும் ஒரு உடன் பிறந்த சகோதரன் எப்படி நடந்து கொள்வாரோ பரிவோடு பாசத்தோடு அதே இயல்போடு நடந்து கொண்டார்கள் என்று வரலாறு முடிகிறது. ஒரு வார்த்தை தான், ஆனால் எவ்வளோ பெரிய வேதனையை கொடுத்து பார்த்தீங்களா? ஒரே ஒரு வார்த்தை தான், ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, மௌத்து வரை அவருக்கு ஊர்த்திக்கிட்டே இருந்துச்சு அந்த வார்த்தை அபூதருக்கு. இப்படி ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்லிட்டாங்களே, இப்போ நம்ம விட்டது தானே காரணம், நம்ம அந்த வார்த்தையை சொன்னது தானே நம்மளை பார்த்து ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு காரணமாக போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள் என்பதாக பார்க்கிறோம். எனவே வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து பிறக்கிற பொழுது கவனத்தோடு வெளியே வர வேண்டும், கவனத்தோடு அந்த வார்த்தைகள் பிறக்க வேண்டும். எனவே தான் ரசூல் சொன்னால் நல்லதை சொல்லுங்க, இல்லையா சொல்ல முடியலையா அல்லது வித்தியாசமாக அந்த ரூட் உங்களை இழுத்துட்டு போயிடும் பயப்படுறீங்களா, பேசிடாதீங்க, மௌனமாக இருந்துங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய துணைவியார், சஃபியா அம்மா அவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய துணைவியார் தான், மனைவி தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுக்கு நிகரான ஒரு ஹைட்டு உயரம், சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இயல்பான ஒரு உயரத்தை விட குறைஞ்சி கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கே தெரியும் குள்ளமான ஆளுன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவை பற்றி பேச்சு வரும் பொழுது சஃபியா ரலியல்லாஹு பற்றி அவங்க செஞ்சு தந்த சில உணவு பதார்த்தங்களை பற்றி அல்லது அவங்க ரிலேட்டடாக பேசும் பொழுது அவங்கள பற்றி கொஞ்சம் புகழ்ந்து ஆயிஷா அம்மாவுக்கு முன்னாடி சொல்ல, இது ஆயிஷா அம்மாவுக்கு மனசு தாங்கலை, நமக்கு முன்னாடி அந்த அம்மாவை பற்றி என்ன பேச்சு, ஹஸ்புக்க மின் சஃபியா கதாவா கதா, அந்த சஃபியா தானே, அந்த குள்ள பொம்பளை தானே, நம்ம சொல்கிறதா இருந்தால் கொஞ்சம் கொச்ச பாஷையில் சொன்னால் அந்த குட்டச்சி தானே, அந்த குள்ளமான பெண் தானே அப்படின்ற மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நபி சொன்னாங்க, அபூதாவுதில் வந்திருக்கு, திருமிதில் இந்த ஹதீஸ் வந்திருக்குது, லக்கது குல்தி கலிமத்தன் ல முசிஜத் பிமா இல் பஹரி ல மஸஜத்ஹு, நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை குள்ளமான பெண்ணே அப்படின்னு சொல்லி அவங்க இல்லாத போது சொன்னீங்கல்ல அந்த வார்த்தை, எவ்வளவு மோசமான வார்த்தைன்னா, இந்த வார்த்தையில் அம்புட்டு விஷம் இருக்குது, தூக்கி கடலில் போட்டால் கடலெல்லாம் கெட்டு போயிடும், கடல் நீரெல்லாம் கெட்டு போயிடும். காவா கெட்டு போச்சுன்னா அதை துப்புரவு பண்ணுறதுக்கே பெரிய செலவெடுக்க வேண்டியது இருக்குது, பெரிய ஒரு செலவையும் பெரிய ஒரு வேலையும் வைக்கிது இல்லையா? காவாக்கு ஏன் போனோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டேங்க்கு அசுத்தமாகி போச்சு, மொத்தத்தையும் க்ளீன் பண்ணணும், எவ்வளோ பெரிய வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ரசூல் சொல்கிறாங்க, ஒரு வார்த்தை, நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை அது எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தைன்னா கடல் நீரையுமே வம்பாக்கி விடும், நாசமாக்கி விடும், அந்த தண்ணீர் பயன்பாட்டுக்கு உகந்ததாக இல்லாமல் ஆக்கிவிடும், அவ்வளோ மோசமான வார்த்தையை சொல்லிட்டீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கண்டித்ததாக வரலாற்றிலே செய்திருக்கிறது. அன்பர்களே, சின்ன வார்த்தை தானே இது, அது என்ன பெருசா, நான் இல்லாததையா சொல்லிட்டேன், அந்த அம்மா குள்ளமா தானே இருந்தாங்க, அந்த அம்மா குள்ள பெண் தானே, இல்லாததையா சொல்லிட்டாங்க அப்படின்னு இவங்களும் விதண்டாவாதம் பேசலை, ரசூலுல்லாவும் இது சின்ன வார்த்தை தானே சரி போயிட்டு போகுது அது அவங்களுக்குள்ள அப்படின்னு கடந்து போயிடல, ஒத்த வார்த்தையானாலும் அல்லாவுக்கு முன்னாடி பதில் சொல்லி ஆகணுன்றதை உணர்த்தி விட்டு போனார்கள் உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான சகோதரர்களே, வார்த்தைகள் என்பது ரொம்பவும் கவனமாக வெளிப்பட வேண்டும். சூரா ஹுஜராத் என்கின்ற ஒரு அத்தியாயம் இருக்குது, நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கட்டாயமாக படித்து தர வேண்டிய அத்தியாயங்களில் ஒன்று சூரா ஹுஜராத், 26வது ஜுசுவில் இருக்குது. ரொம்ப கம்மியான வசனங்கள் தான் அதில், எனக்கு தெரிஞ்ச ஒரு 18-20 வசனங்கள் தான் இருக்கும், ஆனால் எக்கச்சக்கமான வாழ்க்கை பாடங்களை தாங்கி நிற்கக்கூடிய அத்தியாயம் இது. நம்ம மதரசாக்கள்லாம் வச்சுருப்போம், பெண்கள் மதரசாவில் குறிப்பாக அந்த ஹுஜராத் அத்தியாயத்தினுடைய விரிவுரை, அதனுடைய விளக்க உரைகளை சொல்லித் தருவது உண்டு. அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ஒரு செய்தி காமனான ஒரு செய்தி சொல்கிறான் பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜித்தனிபு கஸீரம் மினத்-தன், ஈமான் கொண்ட மக்களே சந்தேகப்படாதீங்க, சில சந்தேகங்கள் இருக்குது, அது பாவமாக போயிடும்.
நீங்கள் படுற சில சந்தேகங்கள் அது உங்களுக்கு பாவத்தை கொண்டு வந்து சேர்த்துரும். இங்கே வந்து நிற்கார விவகாரமான ஆளாக இருப்பாரோ நினைக்காதீங்க. இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு ஏதாவது தப்பு தண்டா பண்ணியிருப்பாரோ நினைக்காதீங்க. சில நேரங்களில் சில சந்தேகங்கள் உங்கள் கணக்கிலே பாவமாக பதியப்பட்டுவிடும். எது உறுதிப்பாடாக தெரிகிறதோ சம்பந்தப்பட்டவரிடத்திலே பேசுங்கள். 3வது 4வது நம்பருக்கு போகிறீங்க நீங்கள், அந்த மாதிரியான பேச்செல்லாம் விடுங்க. சந்தேகத்துக்கே நீங்கள் போவாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. அது நல்லா சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், வலா தஜஸ்ஸசு, உளவு பார்க்காதீர்கள். அவர் என்ன செய்கிறாரு, இவர் என்ன செய்கிறாரு, இவருக்கு என்ன வேலை, அவருக்கு என்ன வேலை, அவர் சரியாக இருக்காரா, இவர் சரியாக இருக்காரா. நீங்கள் தூண்டி துருவி ஆராய்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் ரப்பு கிடையாது. எல்லாரையும் மாறி நீங்கள் ஒரு இறைவனின் அடியார்களில் ஒருவர் தான். எனவே பிறரை உளவு பார்த்து கொண்டு அலையாதீர்கள். 3வது அல்லாஹ் சொன்னா, வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, சிலர் சிலரை பற்றி தப்பான வார்த்தைகள் பேசாதீர்கள், புறம் பேசாதீங்க, அவதூறு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 செய்தியும் சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு கொஸ்டின் கேட்குறான். அயுஹிப்பு அஹதுக்கும் ஐ யஅகுல லஹ்ம அஹி, உங்களில் யாருக்காவது உங்களோட கூட பிறந்த சகோதரன் செத்து போய் கிடக்கிறாரு, அவருடைய மாமிசத்தை அப்படியே அறுத்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு மனசு வருமா அப்படின்னு கேட்டு நீங்கள் ஃபக்கரிஹ்துமூஹு, உங்களுக்கு வெறுப்பாக இருக்காது. வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்துக்குங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். சொல்லி முடிச்சிட்டான் அந்த செய்தி. இந்த வசனம் ஏன் இறங்குச்சு, இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று செய்தியை தஃப்சீர்கள் எழுதுகிறார்கள். ரசூலுல்லாஹ் வெளியூருக்கு கிளம்புவதாக இருந்தால், பயணப்படுவதாக இருந்தால் சஹாபாக்கள் டீம் பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்கன்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்த சஹாபியை கொஞ்சம் பொருளாதாரத்தில் வலுவாக இருக்கக்கூடிய 2 சஹாபாக்களோடு சேர்த்து போட்டுருவாங்க, டீம் ஆக்கிடுவாங்க. பயணத்தில் அவங்க நல்லது கெட்டதெல்லாம் அவங்க பார்த்துக்கணும், ஒருவருக்கு ஒரு ஒத்தாசையாக இருந்துக்கணும். இந்த ஏழையான சஹாபியை தனியாக விட்டுறக்கூடாதுன்றதுக்காக வேண்டி கொஞ்சம் செல்வ நிலையில் இருக்கக்கூடியவங்களோட சேர்த்து விட்டுருவாங்க. அப்படி ஒரு நாள் சேர்த்து விட்டாங்க. சல்மான் ரதியல்லாவே சேர்த்து விட்டாங்க. சல்மான் ரதியல்லானு வெளியூர்லேருந்து வந்தவர், அதே நேரத்தில் கொஞ்சம் வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவர், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தவர். இவர் பயணத்தில் போனார். போன உடனே பயண கலப்பில் படுத்து தூங்கிட்டார். இவர் எந்திரிக்கிறாரு. இவரோடு சேர்க்கப்பட்ட, அதாவது இவர் யாரோட சேர்க்கப்பட்டிருக்காரோ அந்த 2 பொருளாதாரத்தில் கொஞ்சம் வெல்த்தான அந்த 2 சஹாபி வர்றாங்க. வந்த உடனே, என்னங்க தூங்கிட்டீங்க, என்ன ஏற்பாடு செய்யலையா, ஏதாவது ஜாமாகியமாக வாங்கிட்டு வரலையா, சாப்பாடு ஈப்பாடு செய்யலையா? வந்த களைப்பில் தூங்கிட்டேன், நான் என்ன பண்ணுறது. சரி, நீங்கள் நபிகிட்ட போய் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வாங்க. அனுப்புகிறாங்க. சல்மான் ரதியல்லாஹ் போகிறாங்க, நபிகிட்ட போய் கேட்டாங்க. நபி சொன்னாங்க, இருந்ததெல்லாம் காலி ஆயிடுச்சு, போங்க. உசாமா இருக்கிறாரு, பக்கத்தில் தான் டென்ட்டில் இருக்கார், அவர்கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லி ஏதாவது கொடுக்க சொல்லுங்கள், கொடுப்பார். அதை வாங்கிட்டு போய் நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுடைய இந்த நேரத்து சாப்பாடை கடிங்கன்றாங்க. உசாமாட்ட போகிறாங்க. உசாமா ரதியல்லாஹு பொருட்கள்லாம் எடுத்து வச்சு பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. உசாமாட்ட போய் கேட்டாங்க, ஹஸரத் சல்மான் ரதியல்லாஹு நபி அனுப்புனாங்க, இந்த மாதிரி சம்பவமாகி போச்சு, எதையுமே எடுத்துகிட்டு வரல, நீங்கள் ஏதாவது இருந்தால் கொடுங்க. இப்போ தானே எல்லாம் முடித்தோம், இப்போ தானே பாத்திரத்தை கழுவுறோம், இப்போ தானே எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறோம், எதுவும் இல்லையே, முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. நேரம் இந்த உசாமா ரதியல்லாஹ்விடத்திலிருந்து ஹஸரத் சல்மான் ரதியல்லாஹு தன்னுடைய கூட்டாளிகள், பயண கூட்டாளிகள் யாரோ அந்த கூட்டாளிகள்கிட்ட வர்றாங்க. வந்துட்டு சொன்னாங்க, நபிகிட்ட போனேன், நபி உசாமாட்ட போக சொன்னாங்க. வெள்ளந்தியாக சொல்கிறாங்க, உசாமா இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சு தட்டு சாமான்களையும் கழுவி வைக்கிறாங்க, எதுவும் இல்லையாமா. உடனே அந்த 2 பேரும் சொன்னாங்க, இருந்தால் மட்டும் ஒரு தந்துருவாராக இருக்கும், இருந்தால் மட்டும் உசாமா தந்துருவாராக இருக்கும். அவரே ஒரு கஞ்ச பையன், இப்படி அவரே ஒரு கஞ்சரு, அவர்கிட்ட போய் சரி சரி பரவாயில்ல, வேறு யார்ட்டையா போய் கேட்டுவாங்க அப்படின்றாங்க. அடுத்தடுத்த டெண்டுகளுக்கு போகிறாங்க. ஹஸரத் சல்மான் ரதியல்லாஹு எங்கேயுமே அவருக்கு எதிர்பார்க்கக்கூடிய உணவு இல்லை, அதற்கான மூலப்பொருட்களும் இல்லை. நேர திருப்பி வந்து தன்னுடைய பயண கூட்டாளிகள்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இல்லைங்க எங்கேயுமே, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கதிர் இதுதான், பொருந்திக்குவோம். இன்னைக்கு கடையை திறந்தோம், நல்ல ஓஹோன்னு வியாபாரம் நடந்துச்சு, அல்லாஹ்வுடைய கதிர் அதுதான், பொருந்திக்கணும். மறுநாள் கடையை திறக்கிறோம், போனியே ஆகலை, கல்லால் காசு 1 ரூபா கூட விடலை, அல்லாஹ்வுடைய கதிர் அதுதான், ஏற்றுக்கணும். இதான மனசு. இப்போ இன்னைக்கு எதுவும் இல்லாமல் தூங்கணுன்றதை அல்லாஹ்வுடைய கதிர், ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொன்னவொன்னே அந்த 2 பேரும் சொன்னாங்க, ஏப்பா உன்னை போய் நாங்கள் அனுப்பினோம் பாருப்பா, மதீனால சுவைஹான்னு சொல்லி ஒரு கிணறு இருக்குது, வற்றாத கிணறு, தண்ணி வத்தவே வத்தாது. அந்த கிணறுல போய் தண்ணி எடுத்துடுவான்னு உன்னை அனுப்புனாலும் தண்ணி இல்லைன்னு வந்து நிற்ப நீ. அவர் என்ன சொல்கிறா புரியுதா? நீ தண்ணி பிடிக்க போனாலும் அங்கேயும் உன்னையை பார்த்து தண்ணி வராது அப்படின்ற அர்த்தத்தை சொல்கிறாங்க. அல்லது அங்கே போனாலும் உனக்கு இல்லைன்னு தான் சொல்ல தெரியும் அப்படின்ற மாதிரி நையாண்டித்தனமாக அவரை வந்து அப்படி மட்டப்படுத்துகிற மாதிரி ஒரு கேலி செஞ்சு விட்டுறாங்க. கதை முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து ரசூலுல்லாவை சந்திக்கிறதுக்காக வேண்டி இந்த 2 கூட்டாளிகள் நபிகிட்ட போனாங்க. யார்? சல்மான் ரதியல்லாவை கேலி பண்ண அந்த 2 பேர். உசாமா ரதியல்லாவை பார்த்து கஞ்சப்பைய என்று யார் சொன்னாங்களோ அந்த 2 பேரும் போனாங்க.
நபி அங்கேயும் தூரத்துக்கு வரும்பொழுதே சொன்னாங்க, என்ன தோழர்களே, என்ன பச்சைக்கறியை சாப்பிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், சாப்பிட்றதுக்கு தானியமே இல்லை, ரொட்டியே இல்லை, இறைச்சி ரொட்டி இல்லை, மாவு இல்லை, அரிசி இல்லை, அப்படி நாங்கள் பசியோடு பட்டுனியோடு வந்துட்டு இருக்கோம், எங்களை பார்த்து பச்சைக்கறியோடு வர்றீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்களா? இல்லைப்பா, உங்கள் வாயினுடைய பல்லின் இடுக்கில் உசாமாவுடைய கறியும் சல்மானுடைய கறியும் சிக்கி இருக்கு அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். உங்கள் வாயினுடைய பல்லின் இடுக்கில் உசாமாவினுடைய இறைச்சியும் சல்மானுடைய இறைச்சியும் சிக்கி இருக்கிறது. இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன பேச்சு பேசிட்டீங்கன்னு அல்லாஹ் எனக்கு சொல்லிட்டான். நீங்கள் சாதாரணமாக நினச்சி பேசுனீங்க பேச்சு, கேலி கிண்டலாக சல்மானை பேசினீர்கள், உள்ளபடியே இருந்ததை சொன்னார் உசாமா. ஆனால் உங்களுக்கு மனசு இல்லாமல் அவரை கேலி கிண்டல் பண்ணி நையாண்டித்தனமாக அவரை நீங்கள் விடைச்சிங்க. அல்லாஹ் சொல்லிட்டான் என்ன பேசுனீங்கன்றதை. சொன்னது மட்டும் இல்லை, அல்லாஹ் குரானில் வசனத்தையுமே இறக்கிட்டான்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, அப்படி இறங்கிய வசனம் தான் இது. சூரா ஹுஜராத்தின் 12வது வசனம். வீட்டில் போனால் எடுத்து படியுங்கள் வாய்ப்பு இருந்தால். அன்பான சகோதரர்களை இங்கே கவனிக்க வேண்டும். 2 பேரை பற்றி 2 வார்த்தைகள் தான் பேசினார்கள். அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வலியை கொடுத்துருச்சுன்னா, அல்லாஹ்வுடைய கவனத்தை திருப்பி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹியை கொண்டு வந்து சேர்த்துருச்சு. எனவே தான் நம்ம சொல்கிறோம், வார்த்தை கவனம். சொல்லும் வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்கட்டும், பிறரை உயர்த்தக்கூடிய விதத்திலே உங்கள் வார்த்தைகள் இருக்கட்டும், பிறரை கேலி செய்யும் விதத்திலே, கிண்டல் செய்யும் விதத்திலே, அல்லது ஒருவருடைய தன்மானத்தை சீர்குலைக்கும் விதத்திலே, ஒருவரை போட்டு பார்க்கலாம் என்கின்ற ரீதியில் பேசுகிற பேர்த்தை, இரட்டை வார்த்தைகள், இரட்டை அர்த்தங்கள் கொண்ட வார்த்தை, இதையெல்லாம் நீங்கள் பேசிவிட வேண்டாம் என்பதை மார்க்கம் எச்சரிக்கிறது. ஹஸரத் அலி ரலியல்லாஹு சொன்ன வார்த்தையோடு நான் உரையை முடிக்கிறேன். அல் கலிமத்து இதா ஹரஜ்த மின்க மலகத்க, உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியேறிவிட்டால் அந்த வார்த்தைக்கு நீ பொறுப்பாகி விடுவாய். ஆமாம் தானே? தெரியாமல் சொல்லிட்டாங்க, அப்படியா சொன்னேன், கோபத்தில் சொல்லிட்டேங்க, தூக்கத்தில் இருந்தேன், ஃபோன் வரும்போது கவனிக்கல, அப்படி தூக்கத்தில் சொல்லிவிட்டாங்க என்று வார்த்தையை விட்டு விட்டு அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் அலைபவர்கள் நிறைய உண்டு. காரணம் அவர் தான் பொறுப்பு, வார்த்தை விட்டவர் தான் பொறுப்பு. நம்மள்ட்ட யார்ட்டா கேட்டால் நான் விடலைங்க, என் அட்மின் போட்டாருன்றான் இல்லையா? வார்த்தையை விடுவதற்கு முன்பு கவனியுங்கள், வார்த்தையை விட்டுவிட்டால் நீங்கள் தான் அந்த வார்த்தைக்கு பொறுப்பு. அடுத்து சொன்னாங்க ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, வைதாலம் தஹ்ருஜு மின்க மலக்தஹா, நீ வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி கவனிக்கிற, யோசிக்கிற, இதை இந்த இடத்துல பேசலாமா, இவர்கிட்ட பேசலாமா, இந்த சூழல்ல பேசலாமா, இந்த நெருக்கடியில் இதை சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறேன்னு சொன்னா அந்த வார்த்தை உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு அர்த்தம். உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள உன்னுடைய வார்த்தையை வச்சிருக்கிறார். நீ எடுத்தறிந்து பேசுபவர். ஷார்ட் டெம்பருங்க அவர் பேசிடுவாருங்க, பேசி முடிச்சுட்டு யோசிப்பாருங்க. இந்த ஷார்ட் டெம்பரு கீழ் டெம்பருக்கு அல்லாஹ்விடத்தில் வேலை கிடையாது. பேசிவிட்டால் அந்த பேச்சுக்கு அவர் பொறுப்பாகத்தான் ஆக வேண்டும், மனிதர்களிடத்திலும் பொறுப்பாக வேண்டும், நாளை அல்லாஹ்விற்கு முன்னாலும் நிற்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக குர்ஆன் சுன்னா நமக்கு எடுத்து வைக்கிறது. எனவே பேச்சை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். பயானின் துவக்கத்திற்கு வருகிறேன். பேச்சை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். பேச்சு என்பது வார்த்தைகளின் கலவை. வார்த்தைகள் சரியாக இருந்தால்தான் பேச்சு சரியாக இருக்கும். எனவே இஸ்லாம் குர்ஆனின் வழியாக, சுன்னாவின் வழியாக நமக்கு வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. நல்லதை பேசுங்கள், பிறருடைய மனதிலே சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் பேசுங்கள். நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்காக உங்கள் பேச்சு வார்த்தை இருக்கட்டும். பிறருடைய மனங்களை இணைப்பதற்காக வேண்டி உங்கள் வார்த்தை வரட்டும். பிறருக்கு வழிகாட்டக்கூடிய விதத்திலே உங்கள் வார்த்தைகள் பிறக்கட்டும். நல்லது நடப்பதற்கு உங்கள் வார்த்தைகள் காரணமாகட்டும். தீமைக்கு ஒருபொழுதும் உங்கள் வார்த்தைகள் வித்து போட்டுவிட வேண்டாம் என்று பெருமானார் சொல்லி முடிக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு பேசுகிற வார்த்தைகளை விடுகிற நல்ல மக்கள் கூட்டத்தில் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் சேர்ப்பானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.